நேயர்களே, உலகத்தை பெரிய குழப்பத்தில் ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கிட்டத்தட்ட 39 தடவை பொய் சொல்லியிருக்கார். அதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஈரானுக்கிடையே அக்ரிமெண்ட் சைன் ஆயிட்டு, அதாவது சைன்ட் அப்படின்னு ஆவதற்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. டிராப்ட் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு செய்தியும் வந்திருக்கிறது. ஹெர்மூஸினுடைய பதட்டத்தின் காரணமாக உலகம் பெரும் லெவலில் ஒரு கொதி நிலையில் இருக்குது. இந்த செய்தியை நம்ம மொத்தமாக பார்க்க போகிறோம். யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், இதுதான் பெரிய சிக்கலாக இருக்குங்க. அமெரிக்கா சொன்னதை ஈரான் மறுக்கிறது, ஈரான் சொன்னதை அமெரிக்கா மறுக்கிறது. ஆனால் அமெரிக்க அதிபர் என்ன பொய்களை சொல்லியிருக்கிறார் என்பதை அமெரிக்க நாளிதழிலிருந்தே பார்க்க போகிறோம். இப்போ ஒரு செய்தியை நாம் உறுதியாக சொல்ல முடியல. இப்போ நான் ஒரு செய்தி சொன்னால் அந்த செய்தி மாலை பொய்யாக மாறிவிடுகிறது. நமக்கு ஈரானிலோ அமெரிக்காவிலோ போய் இருந்து செய்திகளை நாங்கள் எடுப்பதில்லை. நாம் உலக அளவிலே வரக்கூடிய செய்திகளை மொழியாக்கம் செய்து உங்களுக்கு தருகிறோம், அவ்வளவுதான். முதல்ல நம்ம பார்க்க போகிற செய்தி, உலகத்தில் எல்லாருக்கும் மறக்க முடியாத ஒரு வார்த்தை ஹெர்மூஸ் மாறிவிட்டது. ஏன்னா அது ஒரு பெரிய வியாபார ஜலசந்தி. இப்போது இந்த அக்ரிமெண்ட்டில் என்ன நடக்குது, என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இது நேற்று கிடைத்த தகவல், நள்ளிரவுக்கு பின். ஹெர்மூஸ் ஜலசந்தியை திறக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த அக்ரிமெண்ட்டில் ஒத்துக்கொண்டிருக்காங்க. யார்? ஈரானும் அமெரிக்காவும். ஹெர்மூஸ் ஜலசந்தியை திறந்துருங்க. சரி, திறந்துடுறோம். அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, 300 பில்லியன் அளவுக்கு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள் உதவியும் ஈரான் நாட்டிற்கு செல்ல இருக்கிறது. இந்த இறுதி முடிவு எடுக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் அறிவிப்பு செய்திருப்பதாக குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. நாங்கள் அக்ரிமெண்ட்டை முடிச்சிட்டோம், ஹெர்மூஸ் திறந்துருவாங்க, அடுத்த கட்டமாக நம்ம எல்லாம் முடிஞ்சதுன்னு அறிவிப்பு செஞ்சுருக்காரு. சரி, இப்போது அமெரிக்காவுடைய சிஎன்பிசி, ராய்ட்டர்ஸ் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. யுஎஸ்னுடைய சிஎன்பிசி, ராய்ட்டர்ஸ் நிறுவனங்கள், செய்தி ஏஜென்சி. ஈரானுடைய செய்தி ஏஜென்சியும் செய்தி வெளியாகிருக்கிறது. என்ன செய்தி? ஈரானுடைய தடை நீக்கப்பட்டிருக்கிறது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிளாக்ஹெடை நீக்க போகிறாங்க. பிளாக்ஹெடை நீக்கிறதுனா 2 பேருமே நீக்கணும். அமெரிக்க படைகள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறப் போகிறது. சரி, கன்னி வெடிகளை நீக்குவதற்கு ஈரான் சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். சர்வதேச வங்கி பணம் முடக்கப்பட்ட பணத்தை முதற்கட்டமாக 50% திறப்பதற்கு அமெரிக்கா ஒப்புதல். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளும் இணைந்துதான் இந்த சமாதானத்தை ஏற்க முடியுமா, இதற்கு சாத்தியம் உள்ளதா என்ற செய்தி தெரியவில்லை. இந்த அக்ரிமெண்ட் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபரும் எல்லாம் முடிந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இந்த விவகாரம் வெளியோன்னா ஆயில் விலையில் பெரிய சரிவு, உலகத்தில் பல நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான மாற்றம், தொழில் வளம் மேம்படும் அப்படின்னும் செய்தி வந்திருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டு ஜெனீவாவில், யூரோப்பில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் ஜேடி வான்ஸ், குஷ்னர், ஜேடி வான்ஸ், ஸ்டீவ் விட்காஃப் போன்ற பலரும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் என்று முடிவுக்கு வந்ததாகவும், அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு மாற்றம் எதுவும் இருக்காது என்று நினைக்கிறேன் என்றும் கூறியுள்ளார்கள் அமெரிக்காவினுடைய தரப்பிலிருந்து. அணு ஆயுத சோதனை நடத்த மாட்டோம் என்று ஈரான் கூறியிருக்கிறது. அணு ஆயுத சோதனைகள் நடத்துவதில்லை, அதான் முக்கியமான விஷயம். ஆனால் ஸ்டாக் பைல்ஸ் விவகாரம் யார்கிட்ட இருக்கும் தெரியாது, அது இனிதான் தெரியும். ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாவி இந்த செய்தியை உறுதி செய்திருக்கிறார். அமெரிக்கா இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இவ்வளவு பிரச்சனைக்கும் இவ்வளவு குழப்பத்திற்கும் அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில் லெபனானுடைய போர் முடிவுக்கு வந்தது. ஈரானுடைய ஒப்பந்தம் அணு ஆயுத நிலைகளை மேம்படுத்தக்கூடாது என்று நெத்தனியாகு உறுதிபட கூறியிருக்கிறார். அமெரிக்கா பெஞ்சமின் நெத்தானியாகிட்ட பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவரும் இந்த செய்தியை உறுதி செய்வதாக சொல்லப்படுகிறது. இதனால் லெபனான் போர் நிற்கப் போகிறது, ஹெர்மூஸ் திறக்கப்பட போகிறது, அணு ஆயுதங்கள் பிரச்சனை பதற்றம் நிற்கப் போகிறது, $300 பில்லியன் ஈரானை வலிமைப்படுத்த பணம் கொடுக்கப்பட போகிறது. இப்படி நிறைய விஷயம் இருக்கிறது. இதற்கு இடையில் உலக மகா வல்லரசு பொய்யர் என்கின்ற செய்தியை யுஎஸ்னுடைய CNN நியூஸ் ரிப்போர்ட் சொல்லுது. அது என்னது உலக மகா பொய்யர்? அந்த செய்தியினுடைய தமிழாக்கம் இதோ. சர்வதேச முன்னணி ஊடகமான
அமெரிக்காவினுடைய CNN வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடி தரவுகளின்படி அமெரிக்கா ஈரான் போர் தொடங்கியதிலிருந்து, அதாவது பிப்ரவரி 28 இன்று வரைக்கும், இன்னைக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி, இரு நாடுகளுக்கும் இடையே அமைதி ஒப்பந்தம் ரொம்ப அருகே இருக்கிறது, ரொம்ப நெருங்கி இருக்கிறது, முடிஞ்சது அப்படின்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உரிமை கொண்டாடுறார். இப்படி பலமுறை சொல்லியிருக்காரு, பலமுறை நடக்காமல் போயிருக்கும். ஈரான் இல்லை அப்படியே ஒன்றும் நடக்கலைன்னு பல்ட்டி அடிச்சிருவாங்க. அமெரிக்கா பல்ட்டி அடிச்சிடும், ஈரான் மறுத்துரும். இதுதான் உண்மை. இதை இன்னைக்கு அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் 38 முறை அவர் சொல்லி நடக்கலை, தற்போது 39வது முறையாக அவர் அறிவித்திருக்கிறார் என்று அமெரிக்காவுடைய CNN தெரிவிக்கிறது. அந்த கருத்தை உங்களுக்கு ஆதாரமாக சொல்லிக்கிறேன், நீங்கள் போய் பார்த்துக்கிடுங்க CNN தளத்தில். அமெரிக்கா தொழில் நிறுவனங்கள் முழுமையாக தாக்கப்படும் என்று ஈரான் இஸ்லாமிய தலைமை தெளிவாக கோடிட்டது. இன்னும் நீ பொய் சொல்லி பிரச்சனை செய்து கொண்டு எங்கள் நாட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணால் உன்னுடைய வர்த்தக தொழில்நிலைகள், இராணுவ நிலைகள் இங்கே இருக்கவே முடியாது, எந்த காலத்துக்கும் நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, நாங்கள் எதுவுமே இழக்கிறதுக்கு இல்லைன்னு எல்லாம் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லிட்டாங்க. அமெரிக்கா சொல்கிறது எல்லாமே பொய் தான் என ஈரான் தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கிறது. எங்களுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை முற்றுகை தொடரும் என்று அமெரிக்கா மறுபடி சொன்னாங்க நேற்று. இப்போ நான் சொன்ன முதல் செய்திக்கும் 2வது செய்திக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது ஏற்கனவே அமெரிக்கா சொன்னது, முற்றுகை தொடரும். இப்போ அந்த அக்ரிமெண்ட்டில் முற்றுகை தொடராது. முதல்ல முற்றுகை நீக்கணும், ஹெர்மூஸை திறக்கணும், அணுகுண்டை செய்யக்கூடாது, $300 பில்லியன் கொடுக்கணும், முடக்கப்பட்ட ப்ரோசன் கேஷ் 50-50 ரிலீஸ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள தடைகள் நீக்கணும். அது 14 அக்ரிமெண்ட் என்னங்கிறத நம்ம அப்புறம் பேசலாம். அமெரிக்கா ஈரோப்பா நடைபெறும் இந்த ஒப்பந்தை, ஆஸ்லோ ஒப்பந்தம் அல்ல, ஜெனீவா ஒப்பந்தத்தை கையெழுத்திட்ட யுஎஸ்னுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் செல்வார் என்று அமெரிக்கா கூறியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், ஜெரி குஷ்னர், ஸ்டீவ் விட்காஃப், ஜேடி வான்ஸ். இந்த 14 நிபந்தனைகளை ரொம்ப முக்கியமான நிபந்தனை என்னங்க? ஈரான் சொன்ன அணு ஆயுதத்தில் ஸ்டாக் பைல் எங்கள்கிட்ட இருக்கும், ஹெர்மூஸ் ஜலசந்தி எங்கள் கைவசம் தான் இருக்கும், எங்களுக்கு இழப்பீடு தரணும், அடுத்து முடக்கப்பட்ட பணத்தை உடனடியாக ப்ரொசஸ் பண்ணி விடுதலை செய்யணும், லெபனான் போரை நிறுத்தணும், இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தணும், ஹெர்மூஸுடைய முற்றுகையை நீக்கி அமெரிக்கா இடத்தை காலி செஞ்சு போகணும், எங்கள் மேலே இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஒரு தடை அதை என்ன செய்கிறது, நிறுத்தணும், அதாவது அந்த தடையை நீக்கிறணும். 60 நாட்களுக்கு பிறகு தான் அணுசக்தி பேச்சுவார்த்தை நடத்தப்படும். இது ஏற்கனவே ஈரான் வைத்தது. யுஎன் கண்காணிப்பில், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி கண்காணிப்பில் அணு ஆயுத நிலைகளை நாங்கள் வச்சுருவோம். இதுக்கு மேலே அவங்க என்ன செய்ய முடியும்? அணுகுண்டு செய்ய முடியாது. ஸ்டாக் பைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? யுஏஇ கண்ட்ரோலில், IAEA கண்ட்ரோலில் இருக்கும். இதுக்கு மேலே ஈரான் கொடுத்த சரிதானே? நீங்கள் தாக்குனதுக்கு $300 பில்லியன் கட்டிருக்காங்க. அணுகுண்டே நாங்கள் செய்ய மாட்டோம். அது ஒரு 15 வருஷத்துக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. அது காலத்துக்கும் அணுகுண்டு செய்ய மாட்டோங்கிறது இல்லை, 15 இயர்ஸ் ஆர் 20 இயர்ஸ். அது அக்ரிமெண்ட் வந்தால் நான் அந்த அக்ரிமெண்ட்டை அப்படியே படித்து உங்கள்கிட்ட சொல்லுவேன். அடுத்து, இஸ்ரேல் பேச்சுவார்த்தை செல்லக்கூடாது என்பதே பெஞ்சமின் நெத்தன்யாகு தேவை. பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு என்னென்னா, அவனுக்கு ஆரம்பத்தில் இருந்து அவரை பொறுத்தவரை இந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடாது. அப்போ தான் அவருடைய அரசியல் நிற்கும். இஸ்ரேலுடைய ஐநாவினுடைய பிரதிநிதியும் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஐநாவுடைய இஸ்ரேல் தூதர் அமெரிக்கா தாக்கப் போவதாக அறிவித்தார். இஸ்ரேல் ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடாது என்று விடாப்பிடியாக இருக்கிறது. இதில் நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, இஸ்ரேலை இப்போ அமெரிக்கா கேட்கிற நிலையில் இல்லை. அமெரிக்காவுடைய உள்நாட்டுக்குள்ள பிரச்சனை டிசென்ட். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தை எல்லாம் தாண்டி நிற்கிறது. நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற அளவுக்கு பெஞ்சமின் நெத்தன்யாகை அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். இப்போது அமெரிக்கா இவ்வளவு இறங்கி வர காரணம் என்னப்பா? அடிக்கும்போது திருப்பி அவன் அடித்து போடுறான். 18 தடவை அமெரிக்கா அடித்தா அவன் 21 தடவை அடிக்கிறான். ஒரு தடவை அடித்தா அவங்க 2 தடவை அடிக்கிறான். இப்போ அது என்னெல்லாம் அவங்க சேதாரம்னா, அது நான் உங்களுக்கு சொல்லி எனக்கும் ரொம்ப சங்கடமாயிட்டு. அமெரிக்கா இவ்வளவு சேதாரப்பட்டிருக்கு. அமெரிக்காவுடைய பலகீனம் உலகிற்கு தெளிவாக இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறது. எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அமெரிக்காவுடைய F-Series இவ்வளோதான், கப்பல் இவ்வளோதான், அமெரிக்காவுடைய சாப்பர்கள் இவ்வளோதான், அப்பாச்சியுடைய கதை முடிஞ்சுது, அமெரிக்காவுடைய ரெடார் சிஸ்டத்துடைய கதை முடிஞ்சு, அமெரிக்காவுடைய F-Series ஃப்ளைட் ஏர் ஸ்ட்ரைக்கை முடிஞ்சு, அமெரிக்காவுடைய நெவி அவர்களுடைய 13 தளங்கள் எல்லாமே முடிஞ்சது. ஈரானுடைய அணு ஆயுத நிலைகளை மேம்படுத்த யுரேனியமுடைய என்ரிச் செய்யப்பட்ட யுரேனியம், தோரியம் ஆகியவற்றை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான்
யதார்த்தமான நிலை. ஈரான் ஒருபோதும் இதை கையளிக்க வாய்ப்பே இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. நான் இதை ஏற்கனவே சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், இந்த அக்ரிமெண்ட்லேயும் அது கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை என்ன அறிவிச்சார்னா, நேற்று முன்தினம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இந்த ஒப்பந்தம் வரும் நாட்களில் கையெழுத்தாகலாம் என்று அவர் கூறியது நேற்றும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய வரைவு அறிக்கை தற்போது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து ஈரானுடைய அதிகாரப்பூர்வமான செய்தி IRNA வெளியிட்ட செய்தி என்னன்னு பார்ப்போம். இந்த செய்தியினுடைய தமிழாக்கம்: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே இறுதி செய்யப்பட்டுள்ள தற்போதைய ஒப்பந்தத்தின் வரைவில் ஹெர்முஸ் நீரிணை நிர்வாகத்தை விட்டுக் கொடுப்பது தொடர்பாக எந்த ஒரு உறுதிமொழியும் அளிக்கப்படவில்லை. பாயிண்ட் நம்பர் 1 ரொம்ப கவனிங்க. ஈரானுடைய IRNA என்ன சொல்லியிருக்கு? ஹெர்முஸ் நாங்கள் தான் வச்சுருப்போம், ஹெர்முஸை நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம். இது IRNAவுடைய செய்தி. நீரிணை நிர்வாகத்தை விட்டு கொடுப்பது தொடர்பாக எந்த ஓர் உறுதிமொழியும் நாங்கள் கொடுக்கல. இது IRNA சொல்லுது. 2வது, ஈரானுடைய அடிப்படை கொள்கைகளுக்கு, அதாவது ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி உட்பட்டுத்தான் அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும். அது இப்போ இல்லை, பின்னா நடத்துவாங்க. யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கான ஈரானின் உரிமை மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை தக்க வைத்துக் கொள்வது போன்ற விஷயங்கள் இறுதி ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படும் நோக்கில் வலியுறுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நாளைக்கு இதை பற்றி பேச போகிறதில்லை. இது 60 நாளுக்கு பின்பு தான் பேச போகிறாங்க. போர் நிறுத்த அக்ரிமெண்ட் கையாக போகுது. ஏன்னு சொன்னால் இது ஜூன் மாதம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் எலெக்ஷன் வரப்போகுது. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே இவருடைய கதை காலி ஆயிரும். இந்த அறிவிப்பு அவர் எங்கே வெளியிட்டிருக்கார்? பிரச்சார கூட்டத்தில் வெளியிட்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுக்கடையில் நேற்று முன்தினம் ஒரு சம்பவங்க. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுடைய F-35 கேவலப்பட்டு போச்சு. அமெரிக்காவுடைய அப்பாச்சி அசிங்கப்பட்டு போய்விட்டது. இப்போ F-35 மத்திய கிழக்கு நாடுகளில் அமீரகம் அபுதாபி புறப்படும் சில நிமிடங்களில், அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்திலிருந்து புறப்பட்ட சில நேரத்தில் 7700 அபாய குறியீடை அனுப்பி வைத்திருந்த நிலையில் இந்த அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள அமெரிக்க இராணுவ தலைமை பதட்டத்தில் உருவானது. என்ன இது எஃப் சீரியஸ் போகுது? ஏன்னா ஏற்கனவே F-35 ஈரான் அடித்து காலி பண்ணிட்டாங்க. அந்த F-35 வரும்போது 7700 குறியீட்டில் சமீட்சையில் வரும். அப்படினால் அவர்கள் ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருக்கிறாங்க. அது இயற்கையாகவோ என்ன டெக்னிக்கல் கோளாறோ இது தெரியாது. இந்த விஷயத்தை அல் கப்தா தளத்திலிருந்து நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வான்வெளியின் பாதுகாப்பாக இருக்கும் 7700 மிகப்பெரிய டெக்னிக்கல் கோளாறு ஏற்பட்டதா என்பதை UAE அல் ஹஃப்தா தளத்தின் எச்சரிக்கை அறிகுறிகள் நிலவியது. ஈரான் தான் தாக்கிட்டா. ஏற்கனவே ஈரான் தாக்கி காலி பண்ணியிருக்காங்க. இது என்ன கதைன்னு பயந்து இறக்கிட்டாங்க. அது நல்லபடியாக இறங்கி போச்சு. இருந்த போதிலும் பத்திரமாக தரையிறங்கியது. இருந்த போதிலும் 42 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டு என்று ஈரான் உரிமை கொண்டாட அமெரிக்கா பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சுட்டு வீழ்த்தியிருக்கிறாங்க. இதற்கு இடையில் அமெரிக்கா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வர காரணம் இது ஒரு முக்கிய காரணம். 2வது, ஜோர்டானில் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த தளங்களின் மீது ஈரான் சக்தி வாய்ந்த 12 மேற்பட்ட பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளை வீக்கி நாசம் செய்து இதற்கான ஆதாரங்கள், சேதாரங்கள் எல்லாம் வெளியாகி கிடைக்கிறது. ஜோர்டானில் எங்கே தாக்கப்பட்டது? ஜோர்டானுடைய, நீங்கள் நல்லா பாருங்க, முஆபு சால்டாடி என்கின்ற ஒரு தளம். ஜோர்டானுடைய முஆபு சால்டாடி, அஷ்ராக், இந்த 2 தளங்கள்லேயும் தான் F-15 F-16 நிலத்து வச்சுருந்தாங்க. அடியில் 3 விமானம் காலி. அதே போன்று அங்கு உள்ள தளங்களும் இனி விமானம் பறக்க முடியாத அளவிற்கு போயிருக்கிறது. ஜோர்டானை அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஜோர்டான், முஆபு, சல்டாடி, அஷ்ராக், அதை போல குவைத்தில் இருக்கக்கூடிய அல் சலாம், அல் சலேம், அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய துகான் மலைகளில் இருக்கும் பெரிய ரெடார், இது எல்லாம் அதே மாதிரி ஜோர்டானில் F-15 F-16 நிறுத்தம் ஈரான் மூலம் நிர்மூலமாகியது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே ஹெர்முஸில் அப்பாச்சி ஹெலிகாப்டர் காலியாக இருக்கிறது, மீண்டும் தாக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில்
அமெரிக்கா மறுபடியும் நாங்கள் தாக்குவோங்கிற தாக்கு நாங்களும் தாக்குவோம். ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மீறும் ஈரான் அறிக்கை சொல்கிறாங்க. நைட்டு முந்தானத்து எந்த ஒரு கப்பலையும் நாங்கள் அழித்து விடுவோம், எந்த ஒரு கப்பலும் செல்ல முடியாது, போனால் போய் பார்க்கட்டும், அமெரிக்காவுடைய டெஸ்ட்ராயர் வரட்டு, யார் வேணாலும் வரட்டு, நீ யார் வேணாலும் கூட்டுவா, ஒரு கப்பலை கூட விட மாட்டோம், ஆன்டிஷிப் மிசைல் வச்சு காலி செஞ்சிடும் அப்படின்னு யார் சொல்லுது? ஈரான் சொல்லுது. ஈரானுடைய எச்சரிக்கை மூலம் ஆசிய நாடுகளில் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். அடுப்பாங்கரையிலிருந்து மிகப்பெரிய கொதிகலன்களை கொண்டுள்ள வியாபார தலங்கள், ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் காலி. ஈரானுடைய எச்சரிக்கை மூலம் ஆசிய நாடுகள் தான் பெரிய, யூரோப்பை விட அமெரிக்காவை விட ஆசிய நாடுகள், இந்தியா பெரும் பாதிப்பு, எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை சந்திச்சிருக்கிறது. அவங்க வேற ட்ராக்கை பார்க்குறாங்க. அமீரகத்தினுடைய ஹட்சன் புஜைரா துறைமுகம் வழியாக ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யலாம் என UAE திட்டமிடுகின்றது. ஏன்னா என்னதான் வந்தாலும் ஹெர்முஸ் இல்லாமல் முடியாது. எண்ணெய், எடிபிள் ஆயில் மட்டுமில்லை, மற்ற எண்ணெய்கள், உரங்கள், யூரியா ரொம்ப தட்டுப்பாடு ஆகினால ஃபசலை மூலம், அதாவது வரும் நாட்களில் உற்பத்தி பெரிய அளவில் பல்வேறு நாடுகள் மத்தியில் விவசாயம் மொத்தமாக பாதிக்கப்படுகிறது. உலகின் பல்வேறு நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. இது உலக நாடுகள் மத்தியிலே இந்த பொருளாதாரத்திற்குரிய சிக்கல், தீவிர பொருளாதார மாறக்கூடிய அபாயங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம இன்னைக்கு பேசின செய்தி சுருக்கமாக பேசியிருக்கேன். ஜோர்டானில் என்னென்னலாம் தாக்கப்பட்டிருக்கிறது? அமெரிக்காவுடைய தளங்கள் தான். அமெரிக்கா சொல்வது பொய். குவைத்தில் தாக்கப்பட்டிருக்கிறது. அலி அல் சலாமி இதெல்லாம் தாக்கப்பட்டிருக்கிறது. அபுதாபிக்கு மேலே பிறந்த பயத்தில் 0000 கீழே இறக்கிட்டாங்க. இப்போ இனி தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. தாக்கு பிடிப்பதற்கான நிதி ஆதாரங்கள் இல்லை, தாக்கு பிடிப்பதற்கான சூழல்கள் இல்லை, உலகமும் இவர்களுக்கு அனுமதிக்கவில்லை. இப்போ சமாதானத்துக்கு வரும்போது ஈரான் சொல்லிட்டாங்க, மெயின் கண்டிஷன் அணு ஆயுதத்தை தரமாட்டான். நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி செய்தி சொல்லும்போது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. ஒருபோதும் தரமாட்டேன். ஹெர்முஸு எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது பணத்தை பேசிக்கிடுவாங்க, 2 மில்லியனா இல்லை $500 மில்லியனா 1/4 மில்லியனா. ஆனால் ஹெர்முஸ் எங்கள் லேண்டு தான், எழுதி கொடுத்துரு, அது உங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் உலக கப்பல்கள் எல்லாம் போகிறான். இதுதானே முக்கியம். ப்ரோசன் மணியே 50%, 12, அதாவது 24 பில்லியனில் 12 பில்லியன் ஃபஸ்ட் வந்துடும். இன்டர்நேஷ்னலுடைய தடையை நீக்கிருக்கு. பிராந்திய வல்லரசாக ஈரான் மாறி போய்விட்டது. இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சாலே ஈரானை ஒன்றுமே செய்ய முடியாது. இனி இருக்கக்கூடிய எஞ்சிய காலங்களில் பெரிய அளவில் வளர்ந்துருவாங்க. இனி எந்த நாளும் தங்களுடைய ஆதிக்கம் மத்திய கிழக்கில் முடித்து வைத்திருக்கிற வரலாற்று பெருமைக்குரிய நாடாக ஈரான் மாறியிருக்கிறது. இஸ்ரேல் இனி வாழையாற்றினால் நறுக்கி விடுவார்கள் இருக்கிற ஒரு சூழல் தற்போது காணப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை இந்த அக்ரிமெண்ட் குறித்து இன்னும் கன்ஃபர்மேஷன், நான் சொல்கிறது கன்ஃபார்மான தகவல் அல்ல, 39 முறை பொய் சொல்வதற்காக CNN சொல்லியிருக்கு, CNCB சொல்லியிருக்கிறாங்க, ரியூட்டர் சொல்லியிருக்கிறது. அப்போ இது 40வது முறையும் பொய் சொல்லலாம், அது தெரியாது. இப்போ ஜெனீவாவில் நடக்கிறது. ஆனால் இஸ்மாயில் பாகவி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்பாஸ் அராகச்சியும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நான் அப்பாஸ் அராகச்சி விஷயத்தை சொல்லிடல, அவர் எக்ஸ்தலத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் அவர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணலை, இப்போது தான் முதலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். மீண்டும் பல புதிய செய்திகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.